நான் ஸ்வாதி. நான் ஆசிஃப். நாங்க காச நோயிலிருந்து குணமடைஞ்சிட்டோம். இப்போ டிபி சாம்பியன்ஸாவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காச நோய்ங்கிறது குணப்படுத்தக்கூடிய நோய் தான். ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் சுமார் 25 லட்சம் பேர் இந்த நோயினால பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு டிபி இருக்குன்னு தெரிஞ்சப்போ எப்படி எங்களுக்கு டிபி வந்ததுன்னே புரியல. ரொம்ப கவலைப்பட்டோம். நாங்க அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போற வரைக்கும் எங்களுக்கு இதற்கான வைத்தியம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியும் அப்புறம் பிரைவேட் ஆஸ்பத்திரியும் இலவசமா கிடைக்கும்னு தெரியாது. எங்களை இந்த டிபி எல்லா விதத்திலையும் உடம்பு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே பாதிச்சுது. நாங்க மருந்த தவறாம சரியா முறையா சாப்பிட்டு பூரணமா குணமடைஞ்சிட்டோம். நாங்க பட்ட கஷ்டத்தை இனிமேல் மற்ற டிபி அல்லது டிபி அறிகுறிகள் இருக்கிறவங்க படக்கூடாதுன்னு இதுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சோம். ஆனா எங்களுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. அப்பதான் முதல் தடவையா எங்களை மாதிரி காச நோயில இருந்து குணமானவங்களுக்கு நடத்தின திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சியில சந்திச்சோம். இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியால கிடைச்ச தகவல்களோட நாங்க டிபில இருந்து குணமானவங்க அப்படிங்கிற அடையாளத்திலிருந்து டிபி சாம்பியன்ஸ் ஆயிட்டோம். ஆசிஃபும் நானும் எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து டிபி நோயில இருந்து குணமானவங்க மற்றும் டிபி சாம்பியன்ஸ்களுக்கான கூட்டமைப்பை நாட்டின் பல பகுதிகளில் அமைச்சுக்கிட்டு இருக்கோம். டிபி இல்லாத இந்தியாங்கிற எங்களோட கனவை நினைவாக்கணும்னா டிபி நோயில இருந்து குணமானவங்க இன்னும் நிறைய பேர் எங்களோட இணையணும். நீங்க டிபில இருந்து குணமடைஞ்சவரா? டிபி சாம்பியனா மாறுங்க. எங்களோட சேர்ந்து டிபிக்கு எதிராக போராடுங்க.